அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையல் நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் பட்டாணி குருமா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், முதல்ல 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு. அடுத்தது 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அடுத்தது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள், ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சு. அடுத்தது 1/2 கப் பட்டாணி சேர்த்துக்கலாங்க. அடுத்தது காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை ஏற்கனவே 5 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டேன். காலிஃப்ளவர் 200 கிராம் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காலிஃப்ளவரையும் பட்டாணியையும் நல்லா வதக்கியாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு பட்டாணியும் காலிஃப்ளவரும் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். காலிஃப்ளவரும் பட்டாணியும் வெந்துட்டுருக்க நேரத்தில் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாங்க. 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 கப் துருவன தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 3 முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணியும் காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலே இருக்கட்டுங்க. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குருமா நல்லா திக்காயிடுச்சுங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா சேர்க்குறது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க.
கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எலுமிச்சை சாருக்கு பதிலாக கொஞ்சம் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க. இப்போ காலிஃப்ளவர் பட்டாணி குருமாவை நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. இப்போ சுவையான காலிஃப்ளவர் பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.